ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நலமாக இருப்பீங்க நம்புகிறேன். இது ஒரு சிஸ்டர் வந்து நிறைய பேர் வந்து ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுற சேனல் வச்சுருக்கவங்க வந்து நிறைய பேர் போட்டிருக்காங்க. இருந்தாலும் ஒரு சிஸ்டர் வந்து கண்டிப்பாக உங்கள் சேனலில் சொல்லுங்கன்னு சொன்ன ஒரு விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறாங்க. கருமுட்டை நல்லா க்ரோத் ஆகணும், இயற்கையாக கருமுட்டை வெடிக்கணும். ஒரே மாதத்தில் ப்ரெக்னென்ட் ஆனாங்க. அவங்க சொன்ன விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறாங்க. அவங்களுக்கு பிசிஓடி இருந்திருக்கு, இர்ரெகுலர் பீரியட் இருந்திருக்கு, முக்கியமாக கருப்பை கொஞ்சம் பலவீனமாக இருந்திருக்கு. அவங்க நிறைய பேர் ஃபாலிகுலர் ஸ்டடி நிறைய டைம் பண்ணி அப்போ கூட அவங்களுக்கு வந்து ப்ரெக்னென்ட் ஆகாமல் போயிருக்காங்க. இது மாதிரிலாம் பண்ணி லாஸ்ட்டாக வந்து ஒரு 2 மந்த் 3 மந்த் வந்து இந்த வெண்டைக்காய் தண்ணி வந்து எடுத்திருக்காங்க. அந்த வெண்டைக்காய் தண்ணி எடுத்து அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிருக்காங்க. அவங்க சொன்ன விஷயங்களும் அவங்களுக்கு என்ன மாதிரி டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணாங்க, ஒருவேளை மேபி ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க யாராச்சும் என் சேனல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அவங்க சொன்ன டிப்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு வேளை ஃபாலோ ஆகலாம், ஓகே ஆகலாம் இல்லையா? அதனால் ஷேர் பண்ணுறேன். இப்போ நிறைய பேர் நிறைய ஹாஸ்பிட்டல் போயிட்டுருப்போம். திடீர்னு சடனாக ஒரு ஹாஸ்பிட்டல் சொல்லுவாங்க. அங்கே போகணுன்றப்போ அவங்க கைராசியோ இல்லை எதுவோ டக்குன்னு நம்ம வந்து ப்ரெக்னென்ட் ஆகிடும். அதே மாதிரி நிறைய கோயில் போயிருப்போம். திடீர்னு ஒரு கோயிலுக்கு போகிறப்ப ப்ரெக்னென்ட் ஆகிடும். இது எல்லாமே எல்லார் வாழ்க்கையில் ஒரு மிராக்கல் நடக்கும். அதே மாதிரி தான் ஒரு சில டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி ஒருத்தவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு பண்ணுறப்ப நிச்சயமாக அது வந்து சக்ஸஸ் கொடுக்கும். அதே மாதிரி சீக்கிரமாக கருமுட்டை நல்லா ஸ்ட்ராங்காக க்ரோத் ஆகணுன்றப்போ நான் சொல்கிற இந்த சின்ன விஷயத்தை வந்து அவங்க சொன்ன விஷயத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்களும் பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஓக்ரா வாட்டர் வந்து ரெடி பண்ணணும். எப்படின்றத சொல்கிறேன். 3 அல்லது 4 வெண்டைக்காய் வந்து நீங்கள் எடுத்துக்கணும், சரிங்களா? எடுத்துக்கிட்டு அதை நீள் வாக்கில் வந்து நல்லா கட் பண்ணணும், சரிங்களா? கட் பண்ணி ஒரு 12 to 24 hours வந்து நல்லா ஊற வைக்கணும். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஊற வச்சிடணும். அப்போ ரொம்ப நேரம் ஊறும். காலை எழுந்தவொடனே எம்டி ஸ்டொமக்கில் ப்ரஷ் பண்ணிவிட்டு பீரியட் முடிஞ்சது இல்லைங்களா, பீரியட் முடிஞ்ச நாள்லேருந்து ஓவலேஷன் வரைக்குமே ரெகுலராக எடுக்கணும். இர்ரெகுலர் பீரியட் இருந்தால் கூட நீங்கள் எடுக்கணும். இது மாதிரி பண்ணிங்கன்னா ஓவலேஷன் நல்லா நடக்கும், இர்ரெகுலர் பீரியட்லாம் ஸ்டாப் ஆகும். முக்கியமாக உங்களுக்கு வந்து பாப்பா நல்லா கருமுட்டை நல்லா க்ரோத் ஆகும். நிச்சயமாக ஒரு ஆரோக்கியமான கரு உருவாகும். இந்த ஒரு மெத்தடை அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது விஷயம் வந்து முருங்கை பொடியை சூப்பர் மார்க்கெட்டில் அவங்க முருங்கை வந்து கிடைக்கலையாம். முருங்கை பொடியை சூப்பர் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்து நல்லா காலைல தூங்கி எழுந்தவுடனே இதை வந்து எப்போ பீரியட்லேருந்து ஓவலேஷன் வரையும் குடிச்சிருக்காங்க. பீரியடுக்கு முன்னாடி வரை அவங்க எப்படி ஓவலேஷன் கழிச்சு வந்து தினமுமே அவங்க வந்து ரெகுலராக முருங்கைப்பூ பொடி டெய்லியுமே ஹாட் வாட்டர் கலந்து குடிச்சிருக்காங்க. அது வந்து அவங்க ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. அது சொன்னாங்க. அதே மாதிரி டெய்லியுமே பாதாம் சாப்பிட்ருக்காங்க. பாதாம் ஒரு 3 பாதாம், உலர் திராட்சை வந்து ஒரு 17 அப்படின்ற எண்ணிக்கையில் ஊற வச்சு அப்படியே நல்லா மென்று சாப்பிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து அவங்க ஃபுட்டில் நிறைய வெண்டைக்காய் சேர்த்துனது இருக்காங்க, நிறைய முருங்கைக்கீரை நிறைய கீரைகள் சேர்த்துருக்காங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணி நான் ப்ரெக்னென்ட் ஆனேன். நான் நிறைய ஹாஸ்பிட்டல் போனேன், நான் நிறைய ட்ரீட்மெண்ட் பார்த்தேன். அங்கே கொடுக்காத ப்ளஸ் கூட நான் இது மாதிரி பண்ணுறப்ப எனக்கு கிடச்சிது. கண்டிப்பாக அந்த வீடியோ சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாங்க. நான் அந்த விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன், சரிங்களா? நிச்சயமாங்க நீங்கள் ரொம்ப ரொம்ப யோசிச்சு வச்சுருப்பீங்க, இதை பண்ணதான் ப்ரெக்னென்ட் ஆக முடியும், அதை பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. ரொம்ப சின்ன விஷயமா தான் இருக்கும். நம்ம அது சரி பண்ணாவே போதும். உங்களுக்கு இர்ரெகுலர் பீரியடாக இருக்கா, ஃபஸ்ட்டு ரெகுலர் பீரியட் பண்ணணும், அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணணும். ஒரு சில பேர் ரெகுலர் பீரியட் பண்ணாவே போய் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணாங்க, அதனால் ஒரு சக்ஸஸும் கிடையாது. ஃபஸ்ட்டு ரெகுலர் பீரியட் பண்ணணும், கரெக்டாக அது மாதம் வர வைக்கணும். மாதம் வர வச்சா தான் மாதம் நம்மளுக்கு ஓவலேஷன் நடக்கும். மாதம் ஓவலேஷன் அப்புறம் நம்ம ஒன்றா இருந்தோம்னா ப்ரெக்னென்ட்டாக. ஒரு சில பேர் பிசிஓடி இருக்கும், இர்ரெகுலர் பீரியட் இருக்கும். அதை பிசிஓடி சரி பண்ணாமல் இர்ரெகுலர் பீரியட் சரி பண்ணாமல் டக்குன்னு ப்ரெக்னன்சி டேப்லெட் எடுப்பாங்க, ஃபோலிக் ஆசிட் டேப்லெட். அதெல்லாம் ஒரு யூஸும் கிடையாது. தயவு செஞ்சு நீங்கள் பிசிஓடியோ தைராய்டு எது இருந்தாலும் அதை க்யூர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் போகணும், சரிங்களா? இன்னொரு முக்கியமான விஷயம் அவங்க சொன்னாங்க. நான் வந்து நிறைய ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தேன். நிறைய பேர் என்கிட்ட வந்து குழந்தை பற்றி கேட்டுகிட்டே இருந்தாங்க. குழந்தைன்னு எனக்கு எங்கள் வீட்டுக்காரையே ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என் மேலே வெறுப்பாயிட்டார். எனக்கு அப்புறம் மனசு வருத்தமாக இருந்துச்சு. நான் ரொம்ப டிப்ரெஷன்லாம் போயிட்டேன், நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த மாதிரி நிறைய சகோதரிகளை வந்து ஆக வேணான்னு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி என்கிட்ட சொன்னாங்க. அவங்க சொன்னதை ஷேர் பண்ணேன். அடுத்து ஒரு முக்கியமான விஷயம், என்னுடைய தனிப்பட்ட கருத்து சொல்கிறாங்க. குழந்தை வந்து நிற்கிறது வந்து நம்ம கையில் கிடையாது. நீங்கள் சோகமாக இருக்கிறதாலையோ அடுத்தவங்க வந்து உங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறதாலையோ உங்களுக்கு வந்து குழந்தை நின்ற போகிறது கிடையாது. குழந்தை நிற்கிறப்ப கரெக்டாக கண்டிப்பாக நிற்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் வருத்தவே படாதீங்க. நீங்கள் போல்டாக இருங்க. நம்மளால் ஏதாச்சும் தப்பு அப்படின்றப்ப நம்ம அதுக்கு வருத்தப்படணும், சோகமாக இருக்கணும். நம்ம மேலே எதுவும் தப்பு இல்லாதப்போ மற்றவங்க வந்து நம்மகிட்ட குழந்தை கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு தான் வந்து மனசாட்சியும் இல்லாமல் கேட்குறாங்க. எல்லாருக்குமே எல்லாமே இருக்காது, சரிங்களா? நிச்சயமாக உங்களுக்கு சீக்கிரமாக குழந்தை வந்து உருவாகும். அது கொஞ்சம் டிலே ஆகுது, அவ்வளோதான். அது ஒரு 1 இயராக இருக்கலாம், 2 இயர் இருக்கலாம், 3 இயர். எங்கள் அக்காக்கெல்லாம் 14 வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்துச்சு. ஒரு அக்காவுக்கு 9 வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்துச்சு. அப்போ நான் தங்கச்சி, எனக்கே 2 ஆம்பளை குழந்தை இருக்கிறப்போ அவங்களுக்கு இப்போ தான் கை குழந்தையே இருக்குது. அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ மனசு கஷ்டப்பட்டுருப்பாங்க அவங்க. ஸோ அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, நம்ம மனசு தான் காரணம். என் குழந்தைய அவங்க தான் வளர்த்தாங்க, என் குழந்தைய அவங்க தான் தூக்குவாங்க, அவங்க தான் வச்சுருப்பாங்க. அதனால் நீங்கள் எந்தளவு போல்டாக இருக்கீங்க, நீங்கள் எந்தளவு ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, எந்தளவு கரெக்டாக இருக்குது, அந்தளவு ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகாது. எந்தளவு போல்டாக இருக்கீங்க அந்தளவு சீக்கிரமாக நீங்கள் பாப்பா வந்து ப்ரெக்னென்ட் ஆகிடுவீங்க. இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே சீக்கிரமாக ப்ரெக்னென்ட் ஆகணும் ப்ரேயர் பண்ணிக்கிறேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். பபாய்.